அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. நமதூர் கொடிக்கால்பாளையம் எம் அப்துல் கஃபார் அவர்களின் மகனும் மர்ஹூம் KP காதர் மெய்தீன் அவர்களின் பேரனுமாகிய ஏ முகமது ஹம்தன் அவர்கள் பிரதமர், முதலமைச்சர், ஆளுநர் மற்றும் அமைச்சர்களின் முன்னிலையில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 38வது பட்டமளிப்பு விழாவில் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவில் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பெற்று தங்கம் பதக்கம் பெற்று நமதூருக்கு பெருமை சேர்த்துள்ளார். அவரை கௌரவிக்கும் விதமாக நமதூர் சமூக ஆர்வலர் அமெரிக்கா பாபு அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். இந்நிகழ்வின் நேரலை அவருக்கு கொடிநகர் தகவல் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹம்தா, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இந்த பாடப்பிரிவுல முதலிடம் பிடிப்பீங்கன்னு நீங்க முன்னாடியே எதிர்பார்த்தீங்களா? இல்ல அதுக்காக கடுமையான உழைப்பு எப்படிலாம் செஞ்சீங்க? ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய சகோதரர்கள் தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன? அதே மாதிரி உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது? உங்கள் பெற்றோர்கள் உங்களை எப்படி இந்த படிப்புல ஊக்குவிச்சாங்க? அதே மாதிரி உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு உங்களை ஊக்குவிச்சாங்க? அதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் படிக்க, அன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட் அன்னன்னைக்கே முடிக்கணும். அது சிம்பிள், எல்லாரும் காமனா உள்ளதுதான். இந்த மக்கப் பண்ணி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு என்ன நாலேஜ், உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு படிச்சா போதும். அல்லாதனால எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது, நான் படித்தேன். பேரண்ட்ஸும் அது அந்த மாதிரி உதவி செஞ்சாங்க. நான் இங்கே எனக்கு எஜுகேஷனுக்காக ரொம்ப ஊர் விட்டு ஊர்லாம் போயிருக்கோம். எல்லாருக்கும் இங்கே இருக்கவங்கலாம் தெரியும். ஸோ அவ்வளோதான். வேறு பெருசாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அன்னன்னைக்கு படிக்கிறது, வீட்லேயும் சப்போர்ட் இருக்குது. மெயினாக காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டு. ஸோ எந்த ஒர்க் இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான். ஸோ நம்ம அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் படிக்க முடியும். நீங்க இந்த படிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட வகுப்பாசிரியர்கள் குறிப்பா உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய லெவல்ல யாராவது இருப்பாங்க கன்ஃபார்மா. அது மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு எந்த ஆசிரியர் உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க? அதே மாதிரி உங்களோட அந்த கல்வி நிர்வாகம் இருக்குல்ல, ஒவ்வொரு நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் அதை உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுச்சு? அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. நான் படிச்சது இங்க மஞ்சக்குடியில் இருக்க சுவாமி தயானந்தா காலேஜ்ல தான் படித்தேன். ஸோ மஞ்சக்குடி காலேஜ்னு சொன்னால் எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரியும். ஸ்பெசிஃபிக்கா ஸ்டாஃபும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே அவங்களோட சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு என்ன, அவங்களால எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க பண்ணாங்க. ஸோ இவங்க எங்களுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா என்னோட கிளாஸ் மென்டர் சொல்லலாம். ஸோ நாங்கள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. அது லீவா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒர்க்கா இருந்தாலும் சரி, எல்லா ஒரு விஷயத்துக்கும் நான் இது இல்லை சார், இது இப்படி என்னால் முடியாதுன்னு சொன்னா ஓகே, முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டோம்னா அதுக்கு அவங்க செகண்ட் அவங்க என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேர் கே லட்சுமி நாராயணன். இப்போ அவங்க அம்மையப்பன்ல குளோபல் காலேஜ்ல பிரின்சிபலா இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் தான் காலேஜ் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிரின்சிபலா அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேற்படி உங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? படிப்பு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ். அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணாங்க. அவங்கள குறைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் மார்னிங் நான் கிளம்புறதுலேருந்து ஈவினிங் வர வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. படிப்புக்காக இங்கேருந்து நாங்கள் காரைக்கால் போயிட்டு படித்தோம். அப்போ அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது அல்ஹம்துலில்லாஹ் அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணாங்க. அவங்க என்னோட இதுக்கு அவங்க ஒரு இதாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தடையா இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. மேற்படி இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊர் மக்களுக்கு, அதாவது படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி அவங்களோட படிப்பு விஷயத்துல அவங்களோட சின்சியாரிட்டி எப்படி இருக்கணும்? அதே மாதிரி இப்ப உள்ள காலகட்டத்தில் உள்ள பசங்களை நிறைய பேர் பாத்திருக்கீங்க, எனக்கு உடனே ஒரு ஏதாவது ஒண்ணு ஒரு பரிசு பெற்றா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகமா எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு KTM பைக் வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த மாதிரி ஒரு தன்னோட தகுதிக்கு மீறி, அதாவது எப்படி தகுதின்னு சொல்றேன்னா, அவர் வயது வரம்பு தகுதிக்கு மீறி அதை 100cc 200cc 350cc இந்த மாதிரி வாங்கி கேட்கறாங்க. இதுல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு என்ன பண்றது, புள்ள கேட்கிறாரேன்னு சொல்லி வாங்கி கேட்டு தாய்மார்களும் வாங்கி கொடுத்துடுறாங்க. இதனால பல இடத்துல பல விபத்துகள் நடக்குது. நீங்க அன்றாடம் பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இவர்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்ஷா அல்லாஹ். வீட்டோட கஷ்டம் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ பிள்ளைய ஒரு புள்ள செல்லம் கொடுத்து வளர்க்குறோம், கஷ்டம் தெரியாம வளர்க்குறோம்,
கஷ்டத்தை காமிக்க வேணாம், கஷ்டப்படுவாங்க, ஏதாவது பிள்ளைக்கு கஷ்டத்தை காமிக்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. பிள்ளைக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாது. இப்போ ஒரு பொருள் கேட்டா உடனே வாங்கி கொடுக்கணும்னு கிடையாது, வாங்கி கொடுங்க, ஒரு மணி நேரம் அழுவட்டும். சோ கஷ்டத்தை, இந்த பொருளோட விலை இதுன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது. சின்ன பொம்மையா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு இது பொம்மை, அந்த பிள்ளைக்கு நான் காசு கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு எனக்கு தெரியுமா, கேட்டா வாங்கி கொடுப்பாங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியும். சோ அந்த பிள்ளைக்கு மூலம் இதோட விலை இதுங்கிறத ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும். அது சின்ன பிள்ளையில இருந்து பழக்கப்படுத்தினாலே அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லா இருப்பாங்க. மேலும் ஒரு நம்ம ஊர்ல தமுமுக நடத்தக்கூடிய இந்த காலண்டர் விழால உங்களுக்கு வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில உங்களுக்கு அல்லாஹ்வோட கிருபையில உங்களுக்கு அன்னைக்கு கௌரவிச்சு இது பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இது போன்று நமது ஊர்ல வேற ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும், பசங்களுக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்ல வேற எதுவோ கைடன்ஸ் கொடுத்து இதை நம்ம ஊர் ஜமாத்தோ நம்ம ஊர்ல உள்ள சமூக ஆர்வலர்களோ இதை செய்தால் சிறப்பாக இருக்கணும். உங்களுடைய கருத்து என்ன? எதை நீங்க முன்வைக்க விரும்புறீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக? மக்கள் மீன்ஸ் உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக. ஏன்னா இளைஞர்கள் தான் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒரு ஜமாத்தால இருந்தாலும் சரி ஏதாவது நிர்வகிக்கக்கூடிய எல்லாமே தன்மை படைத்தவர்களா இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கொடிக்கால் பாளையத்துல நிறைய மக்கள் சமீப காலமாக படிப்பு விஷயத்துல ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நிறைய மதிப்பெண் பெற்று வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப முன்னாடி உள்ளதுக்கு இப்ப மாறி இருக்குன்னு சொல்லலாம். இந்த பொம்பளை பிள்ளைகளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. சிம்பிளா சொல்லணும்னா படிப்பாக ஆக்சுவலா சொல்லணும்னா பசங்களோட பொண்ணுங்க நிறைய ரொம்ப படிப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஸ்டாஃப்லாவே சொல்லியிருக்காங்க, அவங்க இன்னொரு காலேஜ்லாம் ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஸோ உமன்ஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா உள்ள ஸ்டாஃபே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க சைடு முஸ்லீம் பொண்ணுங்கலாம் ரொம்ப நல்லா படிப்பாக, ஆனா என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப். ஸோ நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து யாராச்சும் கொண்டு இது படிங்க, இதுக்கு இவ்வளவு ஸ்கோப் இருக்கும். நம்ம வைப்போம் டிஎன்பிஎஸ்சிக்கான ட்ரைனிங்கு 10th முடிச்சவங்களுக்கு அடுத்து மேல் படிப்புக்கான இது மாதிரி கவுன்சிலிங் மாதிரி நம்ம வைப்போம். ஸோ அது வைக்கிறத விட பெட்டர்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுல ஒரு பர்சனை கூட்டிட்டு இப்போ அவங்க டிஎன்பிஎஸ்சி போலீஸ் பண்றாங்களா, போலீஸ் ஒரு ஃபீல்டுல ஒரு பர்சனை கூட்டிட்டு இதுல நீங்க எடுத்தீங்கன்னா இதுல இவ்வளவு இருக்கு, இதுல டிராபேக் இவ்வளவு இருக்கு, அட்வான்டேஜ் இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கு, ஃபயர் இன்ஜின் இருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, விஓ ஆபீஸ் இருக்காங்க, அங்கிருந்து யாரோ ஒரு ஆள். ஸோ ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம பசங்கள்லாம் எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டின் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி தான் பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியே வளர்த்தெடுக்கப்படுறாங்க. எப்படின்னா வெளிநாட்டுக்கு போனா உங்களுடைய இது நல்லா சேலரி பேக்கேஜ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால நம்ம நாட்டில் கிடைக்கப்பெறக்கூடிய அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய அரசு சார்ந்த வேலைகள்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. புரிதல? எத்தனையோ தலைவர்களும் நிறைய என்ன சொல்றாங்க எல்லாருக்கும், நீங்க கவர்மெண்ட் ஃபீல்ட்ல வரணும், நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டியில கவர்மெண்ட் ஃபீல்ட்ல ரொம்ப கம்மியா இருக்காங்க, அதனால கவர்மெண்ட் ஃபீல்ட்ல நீங்க பணி செய்யணும், நம்மளுக்கு காசு இங்க பேக்கேஜ் கம்மியா கிடைச்சாலும் நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவையா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப உங்களுடைய இலக்கு என்ன? இப்ப நீங்க ஒரு கல்வியை முடிச்சிட்டு உங்களுடைய எதிர்கால திட்டமாக என்ன இருக்கு? ஸோ சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் அப்படின்ட்டு. ட்ரை பண்ணி கிடைக்குங்கிறது செகண்டரி. ஆனால் அதுக்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இழுக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டமாங்கல, அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணா கிடைக்கும் சொல்லுவாங்க, கோட்டா இருக்கு, ட்ரை பண்ணா கிடைச்சிரும் அப்படின்ட்டு. ஆனா இதே மாதிரி எத்தனையோ பேர் ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணாம கிடையாது. ஆனா அதுக்குன்னு கட் ஆஃப் மார்க் இருக்கு, ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, அதுக்கு ட்ரெயின் போகணும், அதுக்கு இன்ஸ்டியூட் இருக்கு, அதுக்கு ட்ரைனிங் போனோம் அப்படின்னா அதுக்கான டைம் எடுக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி இயர்லி ஒன்ஸ் 2 இயர்ஸ் ஒன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம கெயினா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நாலேஜ் வச்சிருக்கோம் அப்படிங்கறத பண்ணணும். ஸோ நம்ம அட்டன் பண்ணா கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக போயிட்டு நீங்க அட்டன் பண்ணி இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஓகே, ஃபாரின் போறத விட கவர்மெண்ட் ஜாப் எடுத்தா நம்ம சொந்த ஊர்ல இருக்கலாம், கால் மேல கால் போட்டு இது பண்ணலாம், அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா, உங்களால முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க இறங்கலாம் அந்த விஷயத்துல. ஏன்னா அது போய்கிட்டே இருக்கும். இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னா அதுக்கு பிரிலிம்ஸ்ல இருந்து நீங்க எல்லாத்துலயுமே அட்டன் பண்ணி அதுக்கான டைம் ரொம்ப எடுக்கும். அதுக்கு நீங்க அது படிக்கிறேன் அப்படின்னா நீங்க அதே ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி நீங்க உங்களால
உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் அதையும் யோசிக்கணும். ஸோ உங்களால் முடிஞ்சா அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு நீங்கள் இங்கே கூட இருக்கலாம். ஏன்னா இங்கேயுமே வெளிநாட்டு போனால் நல்லா சம்பளங்கிற அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயுமே. இப்போ தமிழ்நாடே நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இப்போ சென்னை, கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் வந்துருச்சு. இன்ஷால்லா இப்போ கும்பகோணம், தஞ்சாவூர் சைடு ஐடி பார்க் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையோட இங்கே இருக்கிற வாழ்க்கையிலுமே அதே சம்பளம் தான் கிடைக்கும். நீங்கள் சம்பளத்தை காரணம் காட்டி நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே போன்று இப்போ வெளிநாடு போவதனால சீக்கிரமா லைஃப்ல முன்னேறிடலாம், சீக்கிரமாக குறைந்த காலத்திலேயே நம்ம முன்னேறிடலாம்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் பரவலா ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னவென்றால் எவ்வளவு தியாகங்கள் வெளிநாடு போறவங்க ஒவ்வொரு ஆணும் வீட்டில் சொல்லாத அளவுக்கு அவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் மறைத்து கொண்டு அங்க அவங்க பணி செஞ்சு அங்க பொருளாதாரம் ஈற்றி இங்கே அனுப்புறாங்க. அப்ப இந்த பொருளாதாரம் ஈட்டி வரக்கூடிய கஷ்டம் மனைவிக்கும் தெரிய மாட்டேங்குது, அந்த பிள்ளைங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. மாசம் முடிஞ்சா மணி அடிச்சா பணம் வர்ற மாதிரி பணம் வந்துடுது. பணத்தை எடுத்து செலவு பண்றது ஒண்ணு மட்டுமே அவங்க குறிக்கோளா இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு நீங்க சொன்னது மாதிரி அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கஷ்டத்தை இப்படி சம்பாதிக்கிறாரு உங்க தந்தை அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து சொல்லக்கூடிய எந்த வீட்லயும் தாய்மார்கள் அந்த மாதிரி இல்லை. அப்படி சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையில இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இல்லை. ஏதாவது ஒண்ணுன்னா, அம்மா என் ஃப்ரெண்டு பார்ட்டி கேட்கறாமா, அம்மா இந்த இடத்துல நான் அவன் இது வச்சிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் கேடிஎம் பைக் வச்சிருக்கான், நான் ஹோண்டா பைக்ல போறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவன் கேடிஎம் பைக் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதாவது பணிக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே, அந்த பொருளாதாரம் ஈட்டுவதற்கு முன்னாடியே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னோட தேவைகளை முழுவதுமாக தகப்பனிடத்திலேயே பூர்த்தி செய்து கொள்றாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டா நிறைய பேரை சொல்லலாம். அந்த பையன் இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆனால் கூட அந்த தகப்பனாரோட பெயர் தான் சொல்லப்படுது. இங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க பண்ணின இந்த கல்வியில நீங்க இந்த முதலிடம் பெற்றதுனால இன்னைக்கு காலகட்டத்தில் ஹம்தானோட அத்தா அப்துல் கஃபார் அப்படிங்கிற செல்றக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு கொடிக்கால் பாளையத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது கல்வியினால ஒவ்வொரு மனிதனும் இறைவன் சொன்ன மாதிரி கற்றவரும் கல்லாதவரும் ஒன்றாக மாட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க, நீங்க கல்வியில நீங்க இந்த மாதிரி ஒரு முதலிடம் எடுத்து நீங்க மக்களுக்கு எல்லார்ட்டும் பேசக்கூடிய ஒரு இதானதுனால இப்ப நிறைய பேரு பார்த்துட்டு என்ன கேட்கிறாங்க, ஹம்தானோட அத்தா அப்துல் கஃபார் தான் ஹம்தானோட அத்தாவா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஹம்தானோட அத்தாவான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம ஊர்ல நிலவிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க இந்த இளைஞர்கள், அதாவது இந்த காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வெளிநாட்டுல வாழக்கூடிய அவங்களுடைய தந்தைமார்கள் சம்பாரிச்சு அனுப்பக்கூடிய பணத்தில் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சிலருக்கு தனிப்பட்ட ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு என்ன கருத்து சொல்ல முன்வரீங்க? சிம்பிள் தான். உனக்கு ஒரு பொருள் வேணும்னா நீ சம்பாரிச்சு வாங்கு. என் ஃபாரினை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலிங்கோட அந்த பிள்ளைங்களோட படிப்பு முடிஞ்சிருச்சு. காலேஜ் படிக்கலாம் நீ சம்பாரிச்சு உன் காசுல படிங்கிறது தான் அங்க இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ்ல காசு இருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருளோட விலை என்னன்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கேயே நம்ம உனக்கு ஒரு பொருள் வேணுமா நீ சம்பாரி, நீ பார்ட் டைம் ஜாப் போ, படிக்கிறியா பார்ட் டைம் ஜாப் போ, இல்ல வேலை இல்லாம இருக்கியா, நீ உனக்கு பொருள் வேணும்னா நீ வீட்டுக்கு கூட அனுப்ப வேணாம். உனக்கு பைக் வேணுமா நீ சம்பாரிச்சு உன் காசுல பைக் வாங்கி நீ யூஸ் பண்ணு. ஒரு பொருள் கேட்டா நீங்க வாங்கி கொடுக்க வேணாம். அவன் காசுல அவன் வாங்கினாலே அதோட அருமை என்னங்கிறது தெரியும். அதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆனா உங்க பையன் சொன்னது எல்லாமே நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்க பையன் படிக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க பொருளாதார ரீதியாகவும் சரி, இது ரீதியாகவும் சரி, நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் வெளில தெரியாம நீங்க ஒரு குடும்ப தலைவனுங்கிற அடிப்படையில பல விஷயங்களை கடந்துதான் அவரை முன்னேற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அதுல உங்களுடைய பங்களிப்பும் உங்க மனைவியோட பங்களிப்பும் இதுல கன்ஃபார்மா இருக்கு. மேலும் உங்க குடும்பத்தார்களும் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா உங்களோட என்னோட இதுல இவங்க எல்லாம் பங்கெடுத்தாங்க அப்படின்னு சொல்லத்தக்க நபர்கள் யாரும் இருக்காங்களா? அதே மாதிரி உங்க குடும்ப சைட்ல இருந்து, அதாவது உங்க மனைவியோட குடும்ப சைடாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப சைடாக இருக்கட்டும், யாரோட குடும்ப சைடாவது உங்களுக்கு ஒரு உதவி, ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட்னு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள், பேர் சொல்ல விரும்பக்கூடிய நபர்கள் இருக்காங்களா? அதே மாதிரி உங்க பையனுக்கு நீங்க இந்த கல்வி காலகட்டத்துல என்ன உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டு அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சிரமங்கிறது ஒன்றும் கிடையாது இன்ஷா அல்லாஹ். காரணம் சிரமம்னு நினைச்சா சிரமம் தான்.
எந்த சிரமத்தையும் நான் வந்து சிரமமா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா வெளிப்படையாவே நான் பேசிடுவேன் பையன்கிட்ட, இந்த மாதிரி இப்படி இது ஓப்பனா பேசிடுவேன். ஏன்னா கஷ்டங்கிறது நஷ்டங்கிறது எல்லாமே தெரியும், அதனால ஓப்பனா பேசிடுவேன். காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் அரபு நாட்டிலிருந்து வந்து தங்கினதுக்கு காரணமே பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயத்துக்கோசரம் நான் வந்து தங்கினது. ஏன்னா 18 வருஷம் அங்க இருந்துட்டோம், பிள்ளைங்க வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் பாத்துக்கிட்டா தான் நம்ம வந்து பிள்ளைங்க நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து தங்கினேன். அதுக்கு தகுந்த மாதிரி என் பையன் நல்லவமா எனக்கு எடுத்து கொடுத்துட்டான், நல்ல பேரு. அலமதுல்லான. இப்ப உங்க குடும்பத்துல உங்களுக்கு உங்க குடும்பத்துல யாராவது ஸ்பெசிபிக்கா ரொம்ப இவனுக்கு நம்ம அங்கனுக்கும் வந்து ரொம்ப பெட்டா உங்களுக்கும் மாரல் சப்போர்ட்ல நல்லா சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, யாராவது அப்படி குறிப்பிடத்தக்க நபர்கள் இருக்காங்களா? என் மச்சனா இருக்கு, அப்படி என் மச்சான் சாகுல் அமீது இருக்காரு, இன்னும் கேஎஸ் உஷேன் இருக்காரு, ஃபைனான்சியல் சப்போர்ட். இப்ப வந்து அலமதுல்லா இப்ப நம்ம ஊரை சேர்ந்த கேஎஸ் செல்லத்தம்பியான நீங்க குறிப்பிடுறீங்க. ஆமா, செல்லத்தம்பியான என் மச்சன ஒண்ணு சாகுல் அமீது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இதுக்கு மேலும் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணாலும் அதுலயுமே வந்து சிறந்து விளங்கிட வந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றோம். வந்து நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து தெளிவுபடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி அதை டைரக்டா நீங்க சொன்னீங்கல்ல, எதா இருந்தாலும் என் மகன்கிட்ட நான் ஓப்பனா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கு இடையே உரையாடல்கள் நிறைய இடத்துல நடக்கிறதே இல்ல. அதனாலதான் அந்த வந்து இது தெரிய மாட்டேங்குது. அதாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தந்தை எப்படி கஷ்டப்படுறாருங்கிறத வந்து தெரிய மாட்டேங்குது. கேட்டா என்ன சொல்றாங்க, நான் எங்க அத்தா வளர்த்ததுல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எங்க அத்தா அது மாதிரிதான் எங்க வளர்த்தாரு, அதே மாதிரி நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அதை சமாளிக்கிறாங்க. ஆனா அப்படி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள்லாம் எப்படி வளருதுன்னு கண் கூட நம்ம பார்க்கிறோம் நிறைய நிகழ்வுல. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எல்லாருக்கும் பெற்றோர்களுக்கு எல்லாம் ஒரு படிப்பினை என்னன்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம நேரடியா நம்ம மகன்கிட்ட நம்மள்ட்ட உள்ளது இதுதான் பண்றோம், இதுதான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மஷ்ரா பண்ணுவேன்னு சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சிறந்தது ஒரு இதுன்னா, இது போன்று நமது ஊர்ல இருக்கக்கூடியவர்களும் வருங்காலத்துல வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடியவங்களும் தங்கள்கிட்ட உள்ள வசதிகள் இருக்கட்டும், தன் தகப்பன் வந்து ஈட்டக்கூடிய பொருளாதாரம் இருக்கட்டும், அந்த பொருளாதாரத்தை அவர் எப்படி ஈட்டுறாரு, அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னா இளைஞர்களும் எல்லாத்தையும் செய்யும் எடுக்காம இருக்கக்கூடியவங்க இல்ல. இப்ப ஹம்தன் மாதிரி எத்தனை இளைஞர்கள்ட்ட அவங்க தந்தையர்கள் வந்து உரையாடுவது கிடையாது. ஏன்னா வெளிநாட்டிலே நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைங்களை வந்து மெயினா இருங்கிறதுக்காகவே நான் வந்தேன் அப்படிங்கிறீங்க. அது போன்று இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காகவே நான் வெளிநாட்டில என் வாழ்க்கையை தியாகம் பண்ணேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ உயர்ந்த உள்ளங்கள் இருக்காங்க, அது மாதிரி பண்ணிருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் எப்படி ஆகட்டும், இளைஞர்கள்ட்ட தான் குடும்பத்தோட சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய நம்ம நிலைமை, அதை வந்து தந்தையா இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் மகனுக்கு தெரியப்படுத்தினா அது சிறந்ததா இருக்கும் சொல்றது நம்மளுடைய கருத்து. இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நமது அமெரிக்கா பாபண்ணன் அவர்கள் ஹம்தன் அவர்களுக்கு பொன்னாடை குத்தி கௌரவிப்பார். நாரே தக்பீர், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். ஹம்தன் அவர்கள் தனது கருத்தினை முகநூல் நேரலையில் உள்ள அனைவருக்கும் தனது கருத்தினை தெளிவுபடுத்த, மேலும் நமது கஃபார் அண்ணன் அவர்கள் பிள்ளைகிட்ட எப்படி வந்து நாங்க உரையாடல்களை வச்சுக்குவோம் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து டிப்ஸ் சொல்லி இருக்கிறாப்ல. இது போன்று வரும் காலங்கள்ல இது மாதிரி நம்ம நடக்காட்டி கூட இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்க. வந்து தகப்பன்மார்கள் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கேன்டா, என் கஷ்டம் இப்படி இருக்குதா, இத்தனை வேலை நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு எல்லாம் அந்த சாப்பிடுற காசை கூட ஒருவேளை சாப்பாட்டை மிச்சப்படுத்தி அதை வீட்டுக்கு அனுப்பிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு மிச்சப்படுத்தி தன் உடல்நிலையும் கவனிச்சு கொள்ளாம இந்த ஊருக்கு அனுப்பக்கூடிய எத்தனையோ தகப்பன்மார்கள் வெளிநாட்டுல பிள்ளைங்களுக்காக தியாகம் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களோட தியாகத்துக்கு எல்லாம் வந்து மதிப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய தியாகம். அது மாதிரி உங்க பிள்ளைகளையும் நீங்க வார்த்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அருமையான முறையில நீங்க வந்து பிள்ளைங்க நம்ம புள்ள சிறப்பா வரணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களோட உயரங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு வெளிநாட்டுல சிறகுகள் இல்லாத பறவைகள் போன்று உங்களோட சந்தோஷத்தை எல்லாம் தியாகம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அத்தகைய பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு உங்களுடைய கஷ்டத்தை வரும் காலங்கள்ல எடுத்து சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நமது குடிநகர் தகவல் குழுமத்தின் சார்பாக ஹம்தன் அவர்கள் மேலும் மாஸ்டர் டிகிரி பெற்று இன்ஷா அல்லாஹ் அதிலும் சிறந்து விளங்கி
நமதூருக்கு மேலும் பெருமை சேர்த்து தரக்கூடிய நன்மாணவனாகவும் அனைவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இன்ஷா அல்லாஹ் இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூப்பில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.